காளான் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம்ஸை வாஷ் பண்ணி நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். 400 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கிறேன். வெட்டி எடுத்தாச்சு. 3 பெரிய வெங்காயம். இந்த இடத்துல பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 5-6 பல் பூண்டை ஃபைனாக அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த சைஸில் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குன பூண்டுகளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகணுங்க. அதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பிஞ்ச் சர்க்கரை அதை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்ச விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதுல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல ஒரு பஞ்ச் கிடைக்குங்க. அதனால கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொடி, மிளகு, சோம்பு, சீரகத்தூள் லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுடுங்க. மசாலா தீஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக. அது போக இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் 1/4 கப் தண்ணியில் நல்லா வேக விட்டு இந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் துண்டுகளை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மஷ்ரூமை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் மசாலா, மஷ்ரூம் வறுவல், ஃப்ரை ரெசிபிக்கெலாம் எப்போவுமே மஷ்ரூம்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மஷ்ரூம்ஸை குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்ஸ் 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ மூடி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி விட்டுருக்குது. ஏன்னா மசாலாவில் உப்பு இருக்குது, மஷ்ரூம்ஸில் நிறைய தண்ணி இருக்குது. இன்னும் ஒரே 1 நிமிஷம், 2 நிமிஷம் மூடி போட்டு மஷ்ரூம்ஸை வேக விட்டுட்டு இப்போது இந்த மஷ்ரூம்ஸ்லேருந்து வந்த தண்ணியை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியெல்லாம் வற்ற விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட சர்வ் பண்ணலாம். உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வற்ற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா ட்ரையாக அந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வற்ற விட்டுட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி இதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அது நம்மளோட மஷ்ரூம் மிளகு மசாலாவை வேறு லெவலுக்கு கொண்டு போக போகுது. ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், கட்டாயம் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை இலைகள், 3 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டி சூடு ஆறுறதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அந்த மிளகு, சோம்பு, சீரகத்தூள் அது அப்படியே நம்ம மசாலாவில் கொட்டி கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க. மஷ்ரூம் மிளகு மசாலான்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா கருன்னு நல்லா ஸ்ட்ராங்காக பெப்பரோட பஞ்சோட அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இதை பரோட்டாவோட தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் நீர் தோசை, குல்ச்சா, நான், ரொமானி ரொட்டி, ஈவன் நெய் சாதம் இதுக்கெல்லாம் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். எலுமிச்சை சாறு பிழிஞ்சு சாப்பிடுங்க. அதை மறக்காமல் அந்த ஃபைனல் நெய்யை வச்சு தாளிப்பு மறந்துடாதீங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல? சாப்பிட்டு பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு மிளகு டேஸ்ட் பிடிக்கும்னா இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். அந்த நெய் வாசம், மிளகு, முந்திரி பருப்பு, வாவ், சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் இந்த ரெசிபியை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தாங்க. தமிழ் மெனு சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.